உன் மருமக அவள வீட்டுக்குள்ள சேர்த்தா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப நல்லவ வல்லவன்னு பெருசா புகழ்ந்தீங்க. இன்னைக்கு மொத்தமா குடும்பத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிட்டா. என் பையனே அவன தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனியே. இன்னைக்கு அந்த பையன் என்ன வேலை செஞ்சிருக்கான் பாரு. கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் என்ன புத்தியோ? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பேரன் வேணும்னே இந்த தப்ப செய்யல. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சம்பந்தி? தெரியாம எந்த ஆம்பளையாவது இந்த தப்ப செய்வானா? அத அவன் வேணா சொல்லலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். இவன் போதையில இருந்தானா, ரூமுக்குள்ள இருந்தது பொண்டாட்டி மாதிரி இருந்துச்சான். அதனால தப்பு பண்ணிட்டானா. அதுல பூவ சுத்திட்டு யாராவது வருவாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க நம்புவாங்க. நம்மள என்னன்னு நினைச்சுக்கிட்டா? அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு, என்னதான் முடிவு? பார்வதியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு திரும்ப அவ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ அம்மா, கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? சரிடி, நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்து வாழ்வான்னு சொல்றேன். எதுக்கு இங்க வந்திருக்கேன்? ப்ளீஸ் பார்வதி, அப்படி எல்லாம் சொல்லாத. என்ன மன்னிக்க கூட வேண்டாம். நான் உன்னை விட்டு ஒதுங்கியே இருக்கேன். யாருமே இல்லாத ஒருத்தியா இப்படி ஆசிரமத்துல எல்லாம் தங்காத. உனக்கு அவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு பார்வதி. ப்ளீஸ் பார்வதி, என் கூட வந்துரு. என்னால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. எல்லாரும் உனக்கு காணோன்னு துடிச்சு போயிருக்காங்க. நீயே வேண்டான்னு வந்துட்டேன். எனக்கு அந்த குடும்பம் தேவையில்ல. என்ன பார்வதி பேசுற? நான் தானே தப்பு பண்ணேன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அவங்கள தண்டிக்காத. அவங்க உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க. உன் மேல பாசமா தானே இருந்தாங்க. அவங்க யாரும் உன்னை ஏமாத்தலையே. ஆமா, பாசமா தான் இருந்தாங்க. நல்லா தான் பாத்துட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சொந்த பந்தோன்னு யாருமே இல்லாம வளர்ந்த ஒருத்திக்கு இந்த குடும்பம் தான் எல்லா உறவையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ப்ளீஸ் போயிரு. இல்ல வந்தே ஆகணும்னா நான் வரேன். ஆனா நாளைக்கு காலையில உங்க வீட்டுல நான் பொணமா தான் இருப்பேன். உனக்கு அது ஓகேனா?